ஹலோ ஆல் வணக்கம் பிரியா, வெல்கம் டு த ஷோ. ஒரு டீமா பார்த்துட்டு இருக்கோம். ஐபிஎல் ரிட்டன்ஷன் முடிஞ்ச உடனே அப்படியே நான் வழக்கம் போல இந்த இதெல்லாம் படிச்சிடுறேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் இன்னைக்கு நீங்க அப்படியே உங்களோட டிக் அடிச்சிருங்க. பிளேயர்ஸ் ரிலீஸ்டு லிஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். பெரிய ரிலீஸ் எல்லாரும் சொன்னது சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு, நிதிஷ் ராணா கொடுத்துருக்காங்க டிசிக்கு, அதுக்கப்புறம் ஆகாஷ் மதுவால், அசோக் சர்மா, ஃபசலக் ஃபரூக்கி, குமார் கார்த்திகேயா, குணால் சிங் ரத்தோர், மஹிஷ் திக்ஷானா, வனிந்து அசரங்கா 2 பேரையும் தள்ளிட்டாங்க. இப்ப டீம் இருக்கிற பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னா, டானவன் ஃபெரேரா உள்ள கொண்டு வந்திருக்காங்க, ரவீந்திர ஜடேஜா உள்ள கொண்டு வந்திருக்காங்க, சாம் கரன் உள்ள கொண்டு வந்திருக்காங்க, துருவ் ஜூரல், ஜோஃப்ரா ஆர்ச்சர், குவேனா மப்பாக்கா, லுவாண்டி பிரெட்டோரியஸ், நான்ட்ரி பர்கர், அதுக்கப்புறம் ரியான் பராக், சந்தீப் சர்மா, சிம்ரன் ஹெட்மயர், சுபம் தூபே, துஷார் தேஷ்பாண்டே, வைபவ் சூரியவம்சி சுட்டி குழந்தை, யசஸ்வி ஜெய்ஸ்வால், யுத்வீர் சிங். ஸோ இதுதான் இவங்களுடைய டீம். 16.05 பர்ஸ் வச்சிருக்காங்க. பிறா 9 ஸ்லாட் இருக்கு. அதுல ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் மட்டும் தான் பாக்கி இருக்கு. அதாவது இவங்களும் பாத்தீங்கன்னா இந்த சன்ரைசர்ஸுக்கு ஈக்குவலா இருக்காங்க. வைபவ் சூரியவம்சி எக்ஸ்ப்ளோசிவ், ஜெய்ஸ்வால் எக்ஸ்ப்ளோசிவ், ரியான் பராக் டபுள் கியர், துருவ் ஜூரல் ஸ்லோலி கெய்னிங் கான்பிடன்ஸ். ஏட்டையா அடிக்கல, அடிக்க வைக்கணும், அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. நம்பர் 6 இஸ் கோயிங் டு பி ஈதர் சாம் கரன் ஆர் டானவன் பெரேரா. எந்த அளவுக்கு சாம் கரனோட போலிங் அவங்க டெஸ்ட் பண்றாங்கன்றத பார்த்து அவர் உள்ள ஆடுவாரு. இல்லைன்னா டனாவன் பெரேரா வச்சுக்கோ. நம்பர் 7 ஜடேஜான்னா இது ஒரு பயங்கரமான ஒரு பேட்டிங் லைனப். எனக்கு அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. துருவ் ஜுரல் கேன் பிளே தட் செகண்ட் fiddle டு மேக் ஷூர் தட் he allows the other batsman to go hard right from ball 1. இது ஒரு டனான் பெரேரா ஒரு ரிஸ்க் தான். அப்படி பார்த்தா எல்லாமே ரிஸ்க் தான். சிம்ரன் ஹெட்மயர் ரிஸ்க் தான். ஸோ உங்களுக்கு சாம் கரன் ஆர் டொனாவன் பெரேரா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இந்தியன் ஸ்பின்னர். எங்க இவங்க மாட்டுவாங்கன்னா, இவங்களுக்கு இந்தியன் ஸ்பின்னர் கண்டிப்பா வேணவே வேணும். இப்ப சன்ரைசர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹர்ஷ் தூபே இருக்காரு, இவர் இருக்காரு, ஜீஷான் அன்சாரி இருக்காருன்னு பேசிக்கலாம். யாருமே கிடையாது. போன வருஷமே மகேஷ் தீக்ஷனாவே பனிந்து வசரங்காவே வச்சுதான் ஓட்டினாங்க. அவங்க 2 பேரையும் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க போது ஜடேஜா இருக்காரு. ஜடேஜா இருக்காரு சார். ஜடேஜா is someone who is going to give you that 4 overs 31 runs cushion. That is what Jadeja is all about. ஒரு பக்கம் you need to have someone who can just go and pick up wickets. ஜடேஜாவை நீங்க சீனியர் ஸ்பின்னரா, விக்கெட் எடுக்கிற ஸ்பின்னரா நீங்க இது பண்ண முடியாது. அவரோட ரோலே வேற. 7 பாத்தீங்கன்னா it is going to be ஆண்ட்ரி பர்கர் or குவேனா மப்பாக்கா. டெஃபினட்டா ஆண்ட்ரி பர்கர் will start. நான் மப்பாக்காவே ரிலீஸ் பண்ணிருப்பேன். இன்னும் 2 வருஷம் ஆகட்டும், திறமை இருக்கே ஒழிய ரிலீஸ் பண்ணிருப்பேன். ஜாஃப்ரா ஆர்ச்சர் அதுக்கப்புறம் ஏன் குவேனா மப்பாக்கா அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா, ஜாஃப்ரா ஆர்ச்சர் இஸ் ஆல்சோ இன்ஜுரி ப்ரோன். பட் ஜாஃப்ரா ஆர்ச்சர் இஸ் ஜாஃப்ரா ஆர்ச்சர். 11ல சூப்பர் சந்தீப் சர்மா ஆர் துஷார் தேஷ்பாண்டே. அவங்களோட இம்பாக்ட் பாத்தீங்கன்னா சுபம் தூபே who has proved that he can play at this level. That's a bottom line. அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்பாங்க, ஏன்னா லுவாண்ட்ரி பிரிட்டோரியஸுக்கு டிக்கு மேல டிக்கு போடுற அப்படின்னு. உள்ள வர முடியாது லுவாண்ட்ரி பிரிட்டோரியஸ். ஏன்னா ஒருவேளை டொனாவன் பெரேராவை நீங்க உக்காத்தி வச்சுட்டு, சாம் கரனை உக்காத்தி வச்சுட்டு, லுவாண்ட்ரி பிரிட்டோரியஸை நீங்க எடுத்துன்னு இம்பாக்ட் சப்ல இன்னொரு போலரை நீங்க ஆடலாம். எங்க ஆடுவீங்க? அவரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இப்ப ஜெய்ஸ்வால் சூரியவன்ஷி இருக்கிறதுனால நம்பர் 3 தான் அவர் ஆட முடியும்ன்றதுனால அவர் ஆட முடியாத ஒழிய அவர் எக்ஸலண்ட் ரிட்டன்ஷன் இஸ் கோயிங் டு பி தி ஃபியூச்சர். இன்னொரு கேள்வி, இப்ப என்ன ஃபியூச்சர்? ஜெய்ஸ்வாலுக்கு 39 வயசா, சூரியவன்ஷிக்கு 34 வயசா? அதுவும் கஷ்டம். ஆனா இந்த ரிட்டன்ஷனை நான் குறை சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் யுத்வீர் சிங் மட்டும்தான் வச்சிருக்காங்க இவங்க. 9 ஸ்லாட் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஓவர்சீஸ். இவங்களுக்கு ஓவர்சீஸ் ஒன்று பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா டெஃபினட்டா they are going to go with those 2 foreign seamers. ஜாஃப்ரா ஆர்ச்சர், ஒன் ஆஃப் ஆண்ட்ரி பர்கர் ஆர் குவேனா மப்பாக்கா. ஏட்டையா கண்டிப்பா ஆடுவாரு. அதுக்கப்புறம் இதர் இட் இஸ் கோயிங் டு பி சாம் கரன் ஆர் டானவன் பெரேரா. இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மா ஆர் துஷார் தேஷ்பாண்டே 4 ஓவர் போட்டுருவாங்க. ஜாஃப்ரா ஆர்ச்சர் 4 ஓவர் போட்டுருவாரு. பர்கர் 4 ஓவர் போட்டுருவாரு. ஜடேஜா 4 ஓவர் போட்டுருவாரு. அங்கதான் உங்களுக்கு டானவன் பெரேராவும் ஆஸ்பின் போட முடியும். அங்கதான் அவங்க எப்படி யோசிப்பாங்க, சாம் கரனை நான் வச்சிருக்கேன்னா 5 போலர் ஆச்சு, இன்னொரு நல்ல ஸ்பின்னரை நான் எடுத்துன்னு வந்துட்டேன்னா உள்ள, this team doesn't look any bad at all.
இவங்க எப்படி போகணும்னா, இவங்க ஃபாரின்லாம் பத்திலாம் நான் யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா எங்கேயும் வந்து சொருக முடியாது நீங்க ஃபாரின் இத. இங்க எப்படி யோசிக்கணும்னா, ஒரு பவர் ஹிட்டிங் இந்தியன் பேட்ஸ்மேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு அபினவ் மனோகர், இல்லைன்னா ஒரு புது டேலண்ட் ஸ்கவுட் யாராவது ஒண்ணு, இல்லைன்னா அவங்க என்ன பண்ணணும், இன்னொரு ஸ்பின்னர் எடுத்துட்டு வரணும். ஒரு நல்லா போடுற ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரோ, இல்ல ஒரு சைனமேனோ, ஒரு லெக் ஸ்பின்னரோ இம்பாக்ட் அப்பா இவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா, தட் இஸ் கோயிங் டு பி எ பிக் திங். அதுதான் இப்ப பிரச்சனையே. ஆலப்பசரன் பிஷ்னாய்க்கு நாயா அடிச்சுக்க போறாங்க எல்லாரும். ஓகே, இப்ப 16.05 crores இருக்கு. இவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஏய் நான் பாத்துக்கிறேன்ப்பா, நான் வந்து ஒரு 15 கோடி வரைக்கும் பிஷ்னாய்க்கு போட்டுட்டு, அதுக்கப்புறம் மீதி அந்த 1 கோடியில ஒரு 5 சின்ன பசங்களை நான் எடுத்துறேன் 20-20 லட்சத்துக்கு. வாட் எவர் ஐ சீன், இந்த துஷார் ரஹேஜா, ஒரு அஜித் ராம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் எல்லா லீக்லயும் ஒரு 5 பேர் எடுத்துட்டு என்னோட ஸ்குவாடை நான் ஃபிட் இன் பண்ணிடுறேன் அப்படின்னு. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இவங்க ஸ்குவாட் எல்லாம் அவ்வளவு மோசமா எல்லாம் இல்ல உங்களுக்கு. இவங்க ஒரே போலிங்கும் அவ்வளவு பேடா கிடையாது. ஆண்ட்ரி பர்கர் எப்படின்னா எஸ் கம் இன் டு த பார்ட்டி. சந்தீப் சர்மா இஸ் அ ப்ரூவன் கஸ்டமர், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஸ்லோவா ஆரம்பிச்சாரு போன ஐபிஎல்ல, பட் கேம் பேக் டு இட். சாம் கரன் இஸ் அ டிஃபென்சிவ் bowler. டனவன் பெரேரா இஸ் அ டிஃபென்சிவ் bowler. ஜடேஜா இஸ் அ டிஃபென்சிவ் bowler. இவங்களும் எங்க மாட்டுவாங்கன்னா போலிங்ல மாட்டுவாங்க. ரியான் பராக் அப்படி தள்ளி தள்ளி ஒரு ஒரு ஓவர் போட பார்ப்பாரு. இவங்களும் போலிங்ல மாட்டுவாங்க. particularly if you are not going to fill that 8th spot which I am talking about, இந்தியன் லோக்கல் ஸ்பின்னர், அதுக்கப்புறம் இந்த இம்பாக்ட் சப் சுபம் துபே இஸ் குட் எனப், அவருக்கு ஒரு பேக்கப் பேட்ஸ்மேன், 2 போலராவது, 2 ஃபாஸ்ட் போலர், 2 லோக்கல் இந்தியன் ஸ்பின்னர் எடுக்கலன்னா இவங்களும் மாட்டுவாங்க. they will also be a team which is good enough to score 190, good enough to chase 190. Can they defend 190? That is going to be the question. இவங்களுக்கும் they have got a work cut out in the auction with a lesser fuss than Sunrisers. அதான் இவங்க சரியா பண்ணல அப்படின்னா இவங்களுக்கும் பிளே ஆஃப்ஸ் கொஞ்சம் தொலை தூரத்துல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பிடாக், எனக்கு தெரிஞ்சு நீங்க தப்பா சொல்றீங்க, நல்லாதான் இருக்கு டீம், பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்புகள் ஆப்ஷன்ல நல்லா பண்ண இருக்குன்றீங்களா? இருக்கும், எல்லாருக்குமே இல்லைன்னு நம்ம யாருக்கும் சொல்ல முடியாது. பட் இவங்களும் ப்ரீ ஆக்ஷன் நிறைய தேவையில்லாம பண்ணிட்டாங்களே. சஞ்சு சரி விடுங்க, அது பர்சனல் கால் கொண்டு வந்துட்டாங்க. நிதிஷ் ராணா ஏன் பீடா கொடுத்தாங்க? அவங்க நிதிஷ் ராணாவை கொடுக்காம வச்சிருந்துருக்கலாமே. இவங்களுக்கு அதாவது நான் வந்து ஒரே ஒரு இது சொல்றேன் உங்களுக்கு, நீங்க நிதிஷ் ராணாவை நீங்க அங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு ஃபாரின் ஸ்லாட் உங்களுக்கு, அந்த சாம்கரன், நிதிஷ் ராணா செம பிளேயர். இன்னொன்னு அந்த ரூலே இவங்க படிக்க மாட்டேன்றாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் லெக் ஸ்பின்னர் போடக்கூடாது லெஃப்ட் ஹேண்டருக்கு. ரூலை படிக்காம ரிட்டன்ஷன் ரிலீஸ் பண்றாங்க. அந்த ரூலை படிச்சிருந்தாங்கன்னா வைபவ் சூரியவன்சி, ஜெய்ஸ்வால், ராணா, உங்களுக்கு ஏட்டையா, உங்களுக்கு ஜடேஜா என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கம் உங்களுக்கு வந்து பிஷன் சிங் பேடியா இருந்தாலும் உட்காந்து வச்சிருவாங்க. ஏன்னா ரூல் படி நீங்க போலிங் போட முடியாது. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, ஏன் நிதிஷ் ராணா விட்டாங்க? போன தடவை வந்துட்டு இன்ஜூர்டு, எல்லா மேட்சும் ஒரு ஆடவும் இல்லை. ஸ்பின் எல்லாம் பவர் பிளேல நிதிஷ் ராணாக்கு போடவே முடியாது. 2 பக்கமும் குறுக்கு போட்டு அடிப்பாரு ரிவர்ஸும். அது எனக்கு புரியாத விஷயம், ஏன் நிதிஷ் ராணாவை வந்து விட்டாங்க அப்படின்னு. டானவன் பெரேராவை ட்ரேடு எடுத்திருக்காங்க, அது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. நான் சொல்ற மாதிரி, இஃப் யூ அக்செப்ட் ஆன் வாட் ஐ எம் சேயிங் அண்ட் வாட் ஐ எம் திங்கிங், இட்ஸ் கோயிங் டு பி ஈதர் சாம் கரன் ஆர் டானவன் பெரேரா. இட்ஸ் நாட் இப்போ சாம் கரனையும் இவரையும் எடுத்தாங்க அப்படின்னா ஜடேஜாவையும், போத் ஆர் கோயிங் டு பி தி சர்டன்டி ஃபார் சஞ்சு சாம்சன் இன் தி பிளேயிங் 11. இட்ஸ் a குட் டீல். இப்ப டானவன் பெரேரா, நிதிஷ் ராணா மாதிரி ஒரு பிளேயர், சர்டன்டி இந்தியன் பிளேயர், ப்ரூவன் பிளேயர், வாஸ் பிளேட் ஃபார் இந்தியா, ஹஸ் காட் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் விட்டுட்டு டானவன் பெரேராவை நீங்க எடுக்கிறீங்கன்னா, பர்டிகுலர் நாட் ஷூர் அபவுட் மேக்கிங் இட் டு தி பிளேயிங் 11. தட் இஸ் வேர் தி கொஸ்டின் மார்க் ரைசஸ். அன்பார்ச்சுனேட்லி இவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, பணமும் பெருசா இல்ல, அந்த கேப்ஸை இவங்க ஃபில் பண்ணல. ஒரு 2 மேட்ச் எடுத்த உடனே தோத்தாங்கன்னா வெளியிலயும் ஆப்ஷன் இருக்காது, காம்பினேஷனையும் சேஞ்ச் பண்ண முடியாது, எக்குத்தப்பா மாட்டிப்பாங்க ஆப்ஷன்ல. டாஸ்க் கட் அவுட் இல்ல அப்படின்னா இவங்களும் கஷ்டப்படுவாங்க. போன வருஷம் என்ன ஆச்சோ அது வந்து திரும்பியும் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஆமா, பட் இதுல இன்னொன்னு என்னன்னா பீடா, இவங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர் போன வாட்டி விளையாடிட்டாரு, இல்லைன்னு சொல்லல. ரொம்ப இன்ஜுரி ப்ரோன் இவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸும். ஆண்ட்ரி பர்கர் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா இன்ஜுரி ஆவாருன்னு. இவங்களோட 2 பிரீமியர் ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே கேள்விக்குறியா தான் இருக்கு. நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லைன்னு சொல்ல, பட் இன்ஜுரி ப்ரோனா இருக்கு. அதுக்கும் இவங்க ஒரு நல்ல பேக்கப் எடுக்கணுமே ஆப்ஷன்ல. 4 மாசமா குவேனம் அப்பாக்கா கிரிக்கெட் ஆடாம எங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல டெய்லி வந்து ரீஆ பண்ணிட்டு இருக்காரு. அந்த கதையை யார்கிட்ட போய் சொல்றது? உங்ககிட்ட தான் சொல்லணும், வியூவர்ஸ் கிட்ட தான் சொல்லணும். 4 மாசம் ஆச்சு அவரு கிரிக்கெட் ஆடி.
அந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா டூர் புல்ட் அவுட் பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி. டொமஸ்டிக் எங்களுக்கு ஒரே ஒரு மேட்ச் 4 டே மேட்ச் ஒரு ஃபியரியா ஒரு 9 ஓவர் போட்டாரு கேப்டன்ல. அதுக்கப்புறம் அவருக்கு இன்ஜுரி வந்துட்டு ஸ்டில் அண்ட் ரீஹேப். அவரு திருப்பி என்ன போறான்னு தெரியாது. நீங்க டாக்கிங் அபவுட் அதர் கைஸ், இந்த பர்கர் ஜிரால் கூட்சி எல்லாம் எப்ப வேணா இன்ஜுரி ஆகலாம். இப்ப ஆஷஸ் 5 டெஸ்ட் மேட்ச் ஆட போறாரு ஜாஃப்ரா ஆர்ச்சர், ஃபுல் ஸ்டீம்ல போடுவாரு. அதாவது அந்த ஆஸ்திரேலியன் வந்து நல்ல பிச்சர்ஸ்ல இஸ் கோயிங் டு பெண்ட் இஸ் பேக் அப் அண்ட் டவுன். அவருக்கு என்ன ஆகும்னு தெரியாதுங்க போது. அதை தான் நான் சொல்றேனே, சன்ரைசர்ஸும் எப்படி மாட்டிட்டு இருக்காங்கன்னா தே ஹேவ் டு செட் அப் தேர் போலிங். அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஓரளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்ஜுரி இந்த ப்ராப்ளம்லாம் இல்ல. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். இவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு 2 ஃபாஸ்ட் பவுலர் இன்ஜுரி ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி? சந்தீப் சர்மா ஸ்லோ, துஷார் தேஷ்பாண்டே ஸ்லோ, பயங்கரமா மாட்டிப்பாங்க. ஆகாஷ் மதுபால வேற தேவையில்லாம கொடுத்து வச்சிருக்காங்களே. அதத்தான் சொல்றேன், அவருக்கும் பெருசா சான்ஸ் கொடுக்கல. இல்லன்னா இவங்க எப்படி போவாங்க? சந்தீப் சர்மா துஷார் தேஷ்பாண்டே 2 பேரையும் ஆடிட்டு அந்த பர்கரையும் விட்டுட்டு அதுக்கு பதில வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு ஃபாரின் இப்ப எப்படி யோசிப்பாங்க? டானவன் பெரேராவே ஆடிட்டு சாம் கரனே நான் 4 ஓவர் போட விடுறேன் பரவாயில்ல, ஒரு 15 ரன் கூட போனாலும் இவ்வளவு ஹெவி பேட்டிங் பத்தி பட் சமீபத்துல ஒரு 4 ஓவர்லாம் போடுறாரு அப்படிடா சாம் கரன். T20 பிரான்சைஸ் கிரிக்கெட்ல எல்லாம் மத்த லீக்ல 4 ஓவர்லாம் போடுறாரா? 2 ஓவர் போட்டு 26 ரன் போறாரு. 2022 வேர்ல்ட் கப்ல மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கின சாம் கரனை நான் அதுக்கப்புறம் பார்க்கலை. குவிண்டன் டிகாக் சொன்ன பாருங்க, 2023 வேர்ல்டு கப்ல பார்த்த குவிண்டன் டிகாக்க பார்க்கல, பழைய பன்னீர் செல்வமா வரல. இப்ப பாகிஸ்தானோட ஒரு செஞ்சுரி அடிச்சாரு, அது கஷ்டப்பட்டு அப்படியே பழுத்து பிடிச்சி பல்ல கடிச்சு அடிச்சாரு, அந்த ஃப்ளோ வரல இன்னும். தட் இஸ் த ஆனஸ்டி. அப்படிங்கும் போது நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட். 4 ஓவர் நீங்க கொடுங்க பீடாக், 4 ஓவர்ல 54 போகுது அப்படின்னு அந்த சான்சஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு. And then imagine you have a guy like Sandeep Sharma who is very good. I'm not denying, not an express fast bowler. Similar cases Tushar Deshpande, similar cases Sam Curran, Jadeja is a defensive bowler. விக்கெட் யார் எடுப்பாங்க உங்களுக்கு? நீங்க பிஷ்னாய் மாதிரி, பிஷ்னாயும் பாத்தீங்கன்னா 2 வருஷமா கான்பிடன்ஸ் இல்ல, வெளியே வெளியே உட்காந்து வைக்கிறாங்க. நம்ம எல்லாம் பிஷ்னாய் பிஷ்னாய் ஏன் சொல்றோம்னா தட் இஸ் ஒன்லி பெட்டர் ஆப்ஷன், டீசென்ட் ஆப்ஷன் தட் இஸ் அவைலபிள். மெயின் ஆப்ஷன் இவ்வளவு சத்தம் போட மாட்டோம் பிஷ்னாய்க்கு. அப்படியே பிஷ்னாய் இவங்க ஏமாத்தி எடுத்துட்டாங்களா ஒரு 13-14 கோடிக்கு. was he going to deliver? அது தெரியாது. அது நடந்தாதான் உங்களுக்கு புரியும் போது இவங்க they are in a big risk. நீங்க particularly what you raised about the injury concerns. இப்ப particularly ஜோஃப்ரா ஆர்ச்சர் பிளேயிங் ஆஷஸ், பர்கர் ஒரு 3 மாசம் ஆனா 3 மாசம் கண்டிப்பா இன்ஜுரி ஆயிடுறாரு. பட் இஸ் சிவியர்லி டேலண்டட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அப்ளண்டி. எவ்வளவு அழகா பேக்கப்ஸ் எடுத்து இவங்களும் எப்படின்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் போய் யங் பிளேயர்ஸ், இவங்களுக்கு யாருமே பார்க்காத பிளேயர்ஸ் வந்து ஒரு 2 பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாதான் இவங்க ரிவைவ் ஆக முடியும். பவர்ஃபுல் பேட்டிங் லைனப். bowling has to really step out of the blue than anyone is thinking for that batting to really explore the conditions. அது நடக்குமா? ஆப்ஷனுக்கு பார்த்த அப்புறம் தான் இவங்க எங்க இருப்பான்னு சொல்லுவாங்க. இவங்களும் ஆப்ஷன்ல வந்து ஒரு பிக்ஸ்ல தான் ஆப்ஷனுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் போறாங்க. ஆமா, துருஜூரல் மாதிரி ஒருத்தர் வந்து ஹஸ் டு ஸ்டாண்ட் அப். போன தடவை ஐ டிடன்ட் ஹேவ் ஹியர் பிலோ பார் ஐபிஎல் என்ன பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து ஹஸ் grown in stature. இந்தியாவுக்கு ஒரு டீமை ஒரு சிமெண்ட் பண்ண ஒரு பிளேஸ் சிமெண்ட் பண்ண பாக்குறாரு. இஸ் இம்ப்ரூவ்ட் a lot in the last 1 year. ஸோ சஞ்சு சாம்சன்லாம் இல்லாத ஒரு டைம்ல பராக் will have to step up. பராக்கு பெரிய லீடர்ஷிப் ரோல் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபார் வாட் எவர் ரீசன் தே மே டீம் கரெக்ட். ஸோ பராக் துருஜூரல்லாம் வேற ஸ்டாண்ட் அப் பண்ணும் வீரா. பராக் வந்து இப்போ 2 வருஷமா அடிக்கிறாரு. now he has to turn himself as a match winner. துருஜூரல் இஸ் கிளாஸ். இன்னொன்னு நான் சொல்றேன், நீங்க போன இதில் நம்ம ரிவ்யூ பண்ணும்போதே சொல்லுவீங்க, நான் ஒரே ஒரு கண்டிஷன் சொல்லுவேன். ஜெய்ஸ்வால் 15 ஓவர் ஆடியே ஆகணும்னு. 8 ஓவர் 9 ஓவர் ஸ்பார்க் கொடுத்துட்டு சேஸ் கிட்ட நல்ல இதுவா வரும்போது எஸ் அன்பார்ச்சுனேட்லி ஆல்வேஸ் காட் அவுட். someone has to take responsibility. சூரியவம்சி எல்லா பாலும் அடிக்கிறாரு, சின்ன பையன், அவர் விட்டுற ஒரு பக்கம். ஜெய்ஸ்வால் இஸ் someone who can really take the game away against any opposition. இன்னொன்னு நான் சொல்ல பாருங்க, இந்த பேட்டிங் லைன் இப்ப போன தடவை சிம்ரான் ஹெட்மயர்லாம் வந்து ஐபிஎலுக்கே வரல. சிம்ரான் ஹெட்மயர் ஐபிஎலுக்கு வந்திருந்தாருன்னா அவங்க இன்னும் 2-3 மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஜுரோலும் போன தடவை சான்ஸ் கொடுத்தாங்க, ஒன்றும் பெருசா பண்ணல. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அவங்க எங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா இந்த லோயர் ஆர்டர் முடிச்சு கொடுக்காதெல்லாம். இப்ப நான் துருஜுரல், சிம்ரன் ஹெட்மயர், சாம் கரன், ஜடேஜா அப்படிங்கும்போது இட்ஸ் நாட் அ பேட் லோயர் மிடில் ஆர்டருங்கும் போது ஆல் ஓவர் யூ கோயிங் டு செட் இட் அப் ஏர்லி ஆன். 190 அடிச்சாலும் இப்ப நான் சொல்ற bowling வச்சு they are going to struggle. How are they going to make up their bowling which can at least match what
the batsmen are putting up on the board. That is going to be the biggest question. அது அவங்களோட டேலண்ட் ஸ்கவுட்டிங் எந்த அளவுக்கு ஆக்டிவா இருந்து அந்த ஐபிஎல் திக்வேர் சிங் மாதிரி ஒருத்தர் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கொண்டு வந்தாங்க பாருங்க, அந்த மாதிரி கொண்டு வந்து 2 பிளேயரை கொண்டு வந்தாதான் இவங்க வந்துட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பிகாஸ் வித் பர்ஸ் வாட் other teams are having more pus than them, it is really going to be difficult for them to get what they want in auction. பாப்போம் என்ன ஆகுதுன்னு as we go along. ஸோ இந்த டீம் பத்தி எல்லாமே பார்த்துட்டோம். போயிடா யார் ரிலீஸ், யார் ரிட்டைன், பொட்டன்ஷியல் பிளேயிங் 11 யாரை டார்கெட் பண்ணுவாங்க ஆக்ஷன்ல அப்படின்னு. ஸோ இப்போ உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க. அதாவது 2-3 பிளேயர் ஆக்ஷனுக்கு நீங்க போகும்போது பர்டிகுலர்லி ஒரு ஹேவிங் லோயர் பர்ஸ் தேன் த அதர் டீம்ஸ் நாட் கோயிங் டு பி a huge problem to be sorted out. ஆர்சிபில மிக்சர் தின்னுட்டு வருவாங்க, மும்பை இந்தியன்ஸ்லாம் மிக்சர் தின்னுட்டு மும்பையும் வருவாங்க, அப்படிதான். பஞ்சாப் கிங்ஸ் எல்லாம் மிக்சர் தின்னுட்டு வருவாங்க. இப்ப ஒரு சில டீம்லாம் பயங்கர பணம் வச்சிருக்கிறவங்க அப்படியே இது கான்பிடண்டா வருவாங்க. இந்த மாதிரி மிட் டேபிள் இதுல இருக்கிறவங்க இந்த மாதிரி 3 பிளேயர் 4 பிளேயர் எடுத்தாதான் என் டீம் வந்துட்டு நல்லா வரும்னு இருக்கிறவங்க they are always going to be under problem because they are going to be outbid by the other teams that have got more money. இன்னொன்னு எப்படி யோசிப்பாங்க இவங்க இதெல்லாம், இப்ப நான் சொல்றது மத்த டீமும் யோசிச்சுட்டு வருவாங்க. ஓ இவனை நான் விட்டேன்னா இந்த டீம் ஸ்ட்ரென்த் ஆக இவனை முடிச்சு கட்டிடுறேன். ஐபிஎல் எப்படின்னா கட் த்ரோட் பிசினஸ், எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு 2 கண்ணு போனாதான் நான் குவாலிஃபை ஆக முடியும். அந்த மாதிரி யோசிச்சு வர்ற கரெக்ட். ஆப்ஷன் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் உண்டுங்கும் போது இவங்க கண்டிப்பா வந்து கஷ்டம் தான் பட போறாங்க. ஓரளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க இவங்க, அட்லீஸ்ட் எனக்கு பேட்டிங் பிரச்சனையே இல்லடா, நான் இது மாதிரி பாத்துக்கிறேன், இது மாதிரி பேட்டிங்கை நான் பீஃப் அப் பண்ணுன்ற அவசியமே கிடையாது, ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான் அது bowling தான் அப்படின்னு வராங்க. even though they got less money, that's not a bad strategy ன்னு சொல்லுவேன். they got their task cut out at the auctions. பாப்போம் இவங்க என்ன பண்றாங்கன்னு. we wish them all the very best. நம்மளோட அடுத்த team is going to be Lucknow Super Giants. We will come back and do a review on the team with their very own Octopus. Until then, thanks a lot and bye bye.